இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி வாழ்க்கையில நிறைய நோயை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். நம்மளே நிறைய பேர் நிறைய நோயால தவிக்கிறோம். அது எல்லாத்துக்கும் தீர்வு சொல்றதுக்கு 30 ஆண்டுகளுக்கும் மேல எக்ஸ்பீரியன்ஸோட இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க ஜேபி மருத்துவமனையிலிருந்து நமக்கு டாக்டர் குழந்தைவேலு சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். டாக்டர், வியாதியில இருக்கிற நிறைய வியாதியில பார்த்தோம்னா மூலம்ன்றது வெளியில சொல்றதுக்கே மக்கள் ரொம்ப கூச்சப்படக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோ ஈஸியா போயிட்டு ஒரு டாக்டர் கிட்ட எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வியாதிக்கு நம்ம மருத்துவமனையில என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ நாள்ல இது சரியாக முடியும், அது மட்டும் இல்லாம டாக்டர் மூலம் அண்ட் ஃபிஸ்டுலா இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்? அதாவது நீங்கள் சொல்ற மாதிரி மூல வியாதி வந்தவன் எவனும் உருப்படியாக உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது, உட்கார முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. இது வெளியில் சொல்லவும் முடியாமல் சில பேர் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறேன். வெக்கப்பட்டு இருக்கான். நிறைய பேருக்கு அந்த பாதிப்புகள் இருக்குது. மூல வியாதிங்கிறது ஒரு கொடூரமான வியாதி. ஒரு மனிதனே நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருப்பான், அவன் உட்கார முடியாது, நிற்க முடியாது, பேச முடியாது. அடுத்தனோட பேசிகிட்டு இருக்கும்போது கடுகடுன்னு பேசுவான், எரிஞ்சு விழுவான். அப்போ அவனே சொல்லுவான், என்னையா மூளைச்சூடு பிடிச்ச மாதிரி பேசுறியா, என்னையா விஷயம் இருக்கும்போது அவனுக்கு உண்மையிலே மூல வியாதி இருக்கிறத வெளியில் சொல்ல முடியாது. இப்போ மூல வியாதி வருவதற்கான காரணமும் ஒன்று இருக்குது இல்லையா, அது பேசிக்கு. ஏன் அந்த மூல வியாதி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை காரணமே உணவு பழக்கம் தான். உணவு பழக்கத்தில் நீங்கள் கார வகைகள் அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வாயு நிறையா ஃபார்ம் ஆகும். அதன் மூலமாக மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் டெய்லி அந்த கழிவை வெளியேற்றுற அந்த மலத்தை கழிக்கிற தன்மை குறைஞ்சி அந்த மலத்தை நீங்கள் முழுமையாக கழிக்காமல் சேர்த்து வைக்கிற மாதிரி ஆகிடும். அதன் மூலமாக உங்களுக்கு வாயு ஃபார்ம் ஆகி பாடி உஷ்ணம் அதிகமாகிடும். நிறைய சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு, நிறைய வண்டி ஓட்டுறவங்களுக்கு, நிறைய மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றவங்களுக்கு, நிறைய அவங்க உழைப்பவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் மட்டும் இல்லாமல் உணவு முறையில் நிறைய காரம் புளிப்புகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த மூல வியாதி ஆரம்ப காலங்களில் இருந்துச்சு. இப்போ மாத்திரை மருந்துகள் ஊசிகள் ரொம்ப உஷ்ணமான பொருட்களை அதிகமாக உட்கொள்கிறதுனால இப்போ நவீன முறையில் வரக்கூடிய அந்த ஃபுட்டு, ஜூஸ் ஐட்டங்கள், கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் நிறையா சாப்பிட்றதுனால அவங்க உடல் உபாதைகள் ஏற்பட்டு கல்லீரலுடைய பாதிப்பு ஏற்பட்டு கல்லீரலுடைய ஃபங்க்ஷன் குறைஞ்சி அதன் மூலமாக மற்ற பிரச்சனைகள்லாம் உருவாகி மலத்தை ஒழுங்காக கழிக்காமல் ஆசன வாயில் உங்களுக்கு மலத்தை ஃப்ரீயாக கழிக்காமல் இருந்தாலும் ஆசன வாயில் கட்டி வந்துடும். ஆசன வாயில் கட்டி மலம் போகும்போது மலத்தை ஃப்ரீயாக கழிக்க முடியாமல் அப்படியே உள்ளே மாங்காயாக பிறந்துடும். அப்படி மாங்காயாக பிறந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம். நீங்கள் கேட்டிங்களா, பைல்ஸ்லாம் என்ன மூலம்னா பைல்ஸுங்கிறது மூலத்தை அதை கட்டி வெளியே வரும். அந்த மூலத்தில் 81 வகையான மூலம் இருக்குது. அதில் நவ மூலம்னு சொல்கிறோம், அது சீல் மூலம்னு சொல்கிறோம், செண்டு மூலம்னு சொல்கிறோம், சதை மூலம்னு சொல்கிறோம். இப்படி நிறையா வகையான மூலங்கள் இருக்குது. சிலருக்கு சதையாக வெளியே வந்துடும், சிலருக்கு ரத்தமாக வெளியில் வரும், சிலவருக்கு ஆசன வாயில் மலத்தை கழிச்சிட்டு வெளியில் போய்கிட்டு இருப்பான், ரத்தமாக குட்டும், சீலாக குட்டும். இப்படி நிறையா வகையான வகைகள் இருக்குது அதில். அப்போ அந்த ஃபிஸ்டுலாங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மலம் கெட்டியாகி போய் உள்ளே இருக்கிற அந்த மெல்லிய பகுதிகள் இருக்கு இல்லையா, அது அப்படியே கிழிஞ்சிடும், மாங்காய் மாதிரி பிளந்துடும், அதில் அப்படியே ரத்தம் வடிய ஆரம்பிச்சிடும். அதுதான் ஃபிஸ்டுலான்னு சொல்கிறோம். அது ஆசன வாய் பிளவு, ஆசன வாயில் உள்ள பிளவு ஏற்பட்டுரும். அதன் மூலமாக ரத்தம் வெளியேறிச்சு அப்படின்னா அவனுக்கு அந்த ஹீமோகுளோபின் ரத்தத்தினுடைய அளவு குறைய ஆரம்பிச்சுன்னா அனிமிக் ஆகிடுவான். அதன் மூலமாக பல வியாதிகள் இப்படிங்க ரத்தத்தினுடைய அளவு குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா, நிறைய ரத்தம் போச்சு அப்படின்னா அவன் உடம்புக்கு தேவையான ரத்தம் குறைஞ்சி போயிடும். அதன் மூலமாக பல வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மலத்தை ப்ராப்பராக வெளியேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா நாளடைவில் அந்த மலத்தினுடைய கிருமிகள் ஃபார்ம் ஆகி ஆசன வாயில் புற்றுநோய் வருவதற்கே வாய்ப்பு இருக்குது. ஆக புற்றுநோய் வருவதற்கு மலச்சிக்கல், அந்த மலத்தினுடைய பல நாள் இதை சேர்த்து வைக்கிறது இது ஒரு காரணம் ஆகிடுது. அதனால் நீங்கள் மலத்தை கழிக்கிறது ஒழுங்காக இல்லைன்னா புற்றுநோய் வந்தோன்னா பயப்பட வேண்டாம். அது ஒழுங்கான முறையில் நீங்கள் வெளியேற்றிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இருக்காது. அதனால் மூல வியாதி வந்துருச்சு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மூல வியாதிகள் வந்துச்சு அப்படின்னா அதை குணப்படுத்துவதற்கு சித்த மருத்துவத்தில் மிக அற்புதமான மருந்துகள் இருக்குது. சார் இப்போ நீங்கள் வந்துருச்சு சார், எனக்கு அப்பப்போ எனக்கு மலச்சிக்கல் வருது, அப்பப்போ எனக்கு எரிச்சல் இருக்குது, அப்பப்போ அந்த ஆசன வாயில் பார்த்தீங்கன்னா சதை வருது, நீங்கள் எனக்கு இப்போ தான் வந்துருக்குது, ஒரு 3 மாதம் தான் இருக்குது, இதுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எளிமையான முறையில் நல்ல நல்ல மருந்துகள் இருக்குது. அதுக்கு நல்லா கீரைகள்லாம் நிறையா நல்லா சாப்பிடுங்க.
வாழைத்தண்டு நிறையா சாப்பிடுங்க, முள்ளங்கி நிறையா சாப்பிடுங்க, வாழைப்பூ நிறையா சாப்பிடுங்க. ஏன்னா கீரைகள்லாம் நிறையா சேர்த்துங்க. ஃப்ரூட்ஸ் எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம். வெள்ளரி பூஞ்சி நிறையா சாப்பிட்டுங்க. கருணைக்கிழங்குன்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா, கருணைக்கிழங்கு. அந்த கருணைக்கிழங்கு லேகியமே உங்களுக்கு கடையில் கிடைக்குது. அதை நீங்கள் வாங்கி டெய்லி 2 வேளை சாப்பிட்டு வாங்க. அது மாதிரி வந்து ஆவாரம் பூ இருக்கு இல்லையா, அந்த ஆவாரம் பூவை பவுடர் பண்ணி தேனில் கலக்கி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது பூரா வந்து ஆரம்ப நிலையில் மூலவியாதிக்காரங்களுக்கு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆரம்ப நிலை மூலமாக இருந்தால் முற்றிலுமாக குணப்படுத்துவதற்கு இது ஒரு சப்போர்ட். இல்லை சார் எனக்கு ரொம்ப நாளாகி போச்சுச்சா, என்னால் முடியலை, நீங்கள் சொல்கிற மாதிரி பல வைத்தியங்கள் பல இடத்துல பார்த்தேன், எனக்கு வலி இல்லை, இப்போ ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப எனக்கு கஷ்டப்படுறேன், அதனால் எனக்கு வழி இல்லை, சித்த மருத்துவத்தில் நீங்கள் எதாவது பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் நேரில் என்கிட்ட வந்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச நாட்களிலே உங்களுக்கு மிக அற்புதமான பற்பம் செந்தூரம் கேப்சூல் மூலமாக அடித்தளமாக இருக்கிற அந்த மூலத்தினுடைய வேரையே சரி செய்து மூல வியாதினா என்னென்னே தெரியாத அளவுக்கு மிக அற்புதமாக வலி இல்லாத அளவுக்கு மிக குறைந்த நாட்களிலே உங்களுக்கு அற்புதமாக மருத்துவம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதுக்கான சிகிச்சைகள் எங்களோட வைத்தியசாலையில் இருக்குது. அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திப்போம். உங்களுக்கு நம்ம டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் உடனே ஃபிக்ஸ் பண்ணுங்க. எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா தீர்வு உண்டு. ரொம்ப நன்றி, வணக்கம். நீங்கள் குடியினால் அவதிப்படுகிறீர்களா? உங்களால் குடியை மறக்க முடியவில்லையா? குடியினால் உடல் ஆரோக்கியம் இல்லையா? குடி, போதை, புகையை மறக்க குடிப்பவருக்கு தெரியாமலும் கொடுக்கலாம். இம்மருந்தை சாப்பிட்ட பின் மீண்டும் குடிக்கும் எண்ணம் வராது. முடி உதிர்வதை தடுத்து கூந்தல் கருமையுடன் வளர கூந்தல் தைலம், ஆண்மை குறைவு, நரம்பு பலகீனம், துரித ஸ்கலிதம், மூட்டு வலி, கை கால் குடைச்சல், கர்ப்பப்பை கோளாறு, மலட்டுத்தன்மை, குழந்தை பாக்கியம், உடல் பருமன், புற்றுநோய், மூலம், குடல் புண், ஆஸ்துமா, சர்க்கரை வியாதி, எல்லாவித தோல் நோய்கள், சோரியாசிஸ் போன்ற நாட்பட்ட நோய்களுக்கும் கடும் பத்தியம், பக்க விளைவு இல்லாத சிறந்த சிகிச்சை அளித்து பூரண குணமாக்கப்படும். உடனே அணுகவும். மருத்துவர் என் குழந்தைவேலு, ஜேபி சித்த வைத்தியசாலை, நம்பர் 1, கன்னியப்பா தெரு, TSL காம்ப்ளெக்ஸ், ஹோட்டல் அம்பிகா எம்பயர் பின்புறம், 100 அடி ரோடு, வடபழனி, சென்னை 26. போன் நம்பர் 04423621955. செல் நம்பர் 9440666432.